எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். முட்டையை எத்தனை விதமாக நம்ம சமைச்சாலும் அத்தனை விதமாகவும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் பிடிக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா சாயங்காலம் டிஃபனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது டேஸ்டியாக முட்டை வச்சு செய்யணும்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணும். இது டபுள் எக் டோஸ்ட். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு தூவி நல்ல ஒரு விஸ்க் வச்சு பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். தண்ணி சேர்த்து பீட் பண்ணும்போது நல்ல ஃப்ளஃபியாக வரும். இப்போ ஒரு சின்ன பிளேட்டில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச ஒரு முட்டையில் லேசாக கோடு போட்ட மாதிரி கீறி விடுங்க. கட் பண்ணிட வேண்டாம், லேசாக கீறி விட்டால் போதும். உப்பு மிளகாய் தூள் கலவையில் வச்சு நல்லா பெரட்டி விடுங்க. இப்படி செய்யும் போது இது நல்ல முட்டையில் இறங்கி நல்லா ருசியாகவும் இருக்கும். வீட்டில் எது இருக்கோ இல்லையோ முட்டை இருந்தால் போகிறோம், சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இப்போ ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கரண்டி ஓரத்தில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டை கலவையை மெதுவாக ஊற்றுங்க. இப்போ உப்பு மிளகாய் தூள் தடவி வச்சிருக்கிற முட்டையை மெதுவாக இந்த முட்டை கலவையில் நடுவில் வைங்க. இப்போ இதுக்கு மேலே நல்லா பொடிசா நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் பொடிசா நறுக்கின பச்சை மிளகாய், பொடிசா நறுக்கின ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் தூவிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு மிளகாய் தூள் தூவிக்கலாம். அடுத்து இதுக்கு மேலே ஒரு ஸ்லைஸ் சீஸை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்லைஸ் பிரெட்டை வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த பேன் சைஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு பிரெட்டை இப்படி ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன். லேசாக பிரெட் ஸ்லைஸை ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் ஓரத்தில் இருக்கிறத லேசாக எடுத்து விடுங்க. எடுத்து விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கரண்டி மேலே ஒரு பிளேட்டை வச்சு அப்படியே அதை திருப்புங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து இன்னொரு பக்கம் திருப்பி வச்சு வேக விடுங்க. இப்போ மறுபடி ஸ்டோவை ஆன் பண்ணி பேனை வச்சு இன்னொரு பக்கம் வேகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷம் வேக விடுங்க. ஓரத்தில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுங்க. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு பேன் வந்து எடுத்துட்டு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மேலே கொஞ்சம் நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்க. பாருங்க, நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போறேன். உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். முட்டை, சீஸ், பிரெட் எல்லாம் சேர்த்து சாப்பிட ரொம்பவே சுவையா இருக்கும். வித்தியாசமான முட்டை ரெசிபிஸை செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ரெசிபி. முட்டை மேஜிக்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு 2 முட்டை வச்சு ஈஸியாக அந்த ரெசிபியை செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.